அது அது பிறகு நீங்க இந்த இப்ப ஒரு வசனத்துல ரா ராவோட வல்லினமாக வந்து அதுக்கு பின்னிக்கிற எழுத்துலேயும் வல்லினமா வந்தா எப்படி ஓதுறண்டு அனுப்ப சொன்னேன். அது பிறகு அந்த அந்த சட்டமிக்கிற 5 வசனம் அனுப்ப சொன்னேன். சொல்ல வர விஷயம் கிளியர் இல்லை. சரி பாப்போம். இந்த உங்களுக்கு தரப்பட்ட வசனங்கள் எல்லாம் ராவோடு தொடர்பான மட்டும்தானா? தரப்பட்ட எல்லாம் ராவோடு தொடர்பானது மட்டும்தானே தரப்பட்டுச்சு அப்படியா? வேற ஒன்றும் தரலையா? அந்த இது தந்த என்ன தந்த இல்ல ரா மட்டும் இல்ல, வேற என்ன? அதான் கேட்கிறேன். அந்த வசனங்கள் என்ன வசனங்கள்? எந்த சட்டத்துல வசனம்? சரி, இதுதான் இதுவும் வரும், இரு சொல்ல வரும் என்ற பகுதி தெரிஞ்சா? இந்த இதுதான் உடைய சட்டம் ஒரு சொல்ல வருமா, 2 சொல்ல வருமா? 2 சொல். 2 சொல்ல தான் வரும். நான் இப்போ புதிய சட்டத்துக்கு நாங்க போவோம். திருப்பியும் உங்களோட ப்ராப்ளம் ரால வந்துச்சுதென்றால், வேற என்ன இஷ்யூ வந்துச்சுன்றால், நாங்கள் ஒரே அடியா இது போல யூடியூப் திரும்புறேன். இது போல நான் உங்களுக்கு நேர காலம் தந்து நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன செய்வோம், நாங்கள் கீழே பேசிட்டு குறிப்பிட்ட எந்த சட்டம் பிரச்சனையும் அங்க போயிட்டு படிப்போம். நான் கடைசி அன்னைக்கு பார்க்க போற சட்டம் ஸ்கூல் செய்யப்பட்ட நூல் விலங்கல்ல விளங்கினா? நான் வந்து பார்க்க போற சட்டம் சுக்குன் செய்யப்பட்ட நூல் அல்லது தன்மையினுடைய பாடத்துல இஃபலாபுடைய சட்டத்தை பார்க்க போகிறோம். சரியா? இஃபலாப் என்று சொன்னால் மாற்றுதல் அல்லது புரட்டுதல் என்றுதான் சட்டம். மாற்றுதல் அல்லது புரட்டுதல். எப்படி புரட்டுதல் என்று சொல்லி பார்ப்போம். இதுக்கு இருக்கிற எழுத்து வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான், பே என்ற எழுத்து மட்டும்தான் நீக்கி. சரியா? சட்டம் சுக்குன் செய்யப்பட்ட நூலை தொடர்ந்து அல்லது தன்மையினை தொடர்ந்து எக்குலாபுட எழுத்து அந்த பே என்ற எழுத்துக்கு தானே அந்த எழுத்து வந்துச்சுண்டால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மை வருதானே, நூன் வரும் அல்லது தன்மையில் வரும், ஏதாவது ஒன்று வருந்தானே, அதை நீங்க என்ன செய்யணும்டா மீமாக மாத்தணும். சுக்கூன் செய்யப்பட்ட மீமாக மாத்தணும். சுக்கூன் செய்யப்பட்ட மீமாக மாத்தி அதான் மாத்து, அதான் புரட்டுதல். அங்க ராகம் எடுத்து வரும். பாருங்க, இப்ப சில போது குர்ஆன்ல அந்த இடையில அந்த இடத்துல மீம் ஒன்று போட்டே காட்டிப்பாங்க. இதுல பாருங்க, போட்டு காட்டி சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால பா வந்து இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீம் என்ன செய்யணும், இப்ப நூனை சுக்கூன் செய்யப்பட்ட மீமாக மாத்தி ஓதணும். எப்படி ஓதுற? அலையும் உன்ன செய்யணும். ஒரு கவுந்து போகும் வசனத்தை ஃபுல்லா ஓதுங்க. كلا لينبذن في الحطمة. திருப்பி ஓதுங்க. كلا لينبذن في الحطمة. كلا لينبذن في الحطمة. சரியா வரல. كلا لينبذن في الحطمة.
لينبذن في الحطمة சத்து செய்யப்பட்ட நூல் மிகுது. كلا لينبذن في الحطمة குட். ரெண்டாவது. وما تفرق الذي وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما ب إلا من بعد ب وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد بعد தான் வருது. ب வருது. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من கிதாபி அல்ல. எங்க கிதாபி என்று பல. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاء அது மட்டும் போல மீன்மை சேர்த்தான் போகணும். சரி. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد من إلا من بعد إلا من بعد وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. அடுத்த வசனங்கள்லாம் உங்களுக்குரிய ஒர்க் தான். கட்டாயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஓதி ரெடியாக போகணும். பிளவாறது முற்று முழுதாக இல்லாம போகணும். இன்ஷா அல்லாஹ். பிளவாறவே கூடாது. அதை சொல்லுங்க.